புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவருடைய நற்கருணை இறை பிரசன்னத்தில் இன்று இணைந்திருக்கும் என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ இறைவனால் இன்றைக்கு தேர்ந்து கொள்ளப்பட்டவன், தேர்ந்து கொள்ளப்பட்டவன். இறைவனுடைய பிரசன்னத்தில் இணைந்திருக்கிற மகனே மகளே, இன்று நீ இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவன், ஆசிர்வதிக்கப்பட்டவள். நற்கருணையினுடைய இறை பிரசன்னத்தில் அவருடைய இறை ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிற நீ அவருடைய முழுமையான அருளினால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். தூய ஆவியினுடைய அருட்துணையை வேண்டி, தூய ஆவியினால் நாம் ஒவ்வொருவரும் அபிஷேகம் செய்ய வேண்டி, அந்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட வேண்டி, நிரப்பப்பட வேண்டி நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுத்தவர்களால் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக பாடி துதித்து செபிப்போம். தூயாவியே, துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளால் எங்களை மாற்றிடுவீரப்பா. தூய ஆவியே, துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளால் எம்மை மாற்றிடுவீர். தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, துணையாக வருவீர். எங்களுக்கு துணையாக வாரும் அப்பா. இயேசுவின் சாட்சிகளால் உமக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழ வேண்டும். எம்மை மாற்றிடுவீர். எங்களை ஆவியின் வல்லமையா நிரப்பி மாற்றிடும் ஆண்டவரே. எங்கள் மனதில் இருக்கிற தீமைகள் கீறல்களை ஆற்றி மன்னிக்க வாரும் ஆவியானவரே. மனதின் தீமைகளை மன்னிக்க வருவீர். மனதின் கீறல்களை மாற்றிட வருவீர். தூய ஆவியே, துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். 1 பேதுரு 5:7 இறைவார்த்தை சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். மனதின் பாரங்களை போக்கிட வருவீர். மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர்.
மனபாரங்களை துணையாக மனக்காயங்களை ஆற்றிட வாருமப்பா. இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுமே. மத்தேயு 11:28 பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். தாழ்வு மனம் நீக்கி தேற்றிட வருவே, தடுமாறி நான் விடாமல் தாங்கிட வருவே. தூய ஆவியானவரே, என் தாழ்வு மனதை துணையாக நான் தடுமாறி விழும்போதெல்லாம் என்னை தாங்கிட வாங்கப்பா. இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுமே. யோவான் நற்செய்தி 14:27 இறைவார்த்தை, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று சொல்லி நமக்கு நம்பிக்கையையும் ஆறுதல் தேறுதலையும் ஆண்டவர் தருகிறார். பாவ பிடியினின்று மீட்டிட வருவே, பாவ கரை கழுவி தூய்மை தர வருவே. ஆவியானவரே, எங்கள் பாவ காயங்களை எல்லாம் கழுவி தூய்மைப்படுத்தும் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுமே. 1 யோவான் 1:7 இறைவார்த்தை, நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றங்கள் அனைத்திலும் இருந்தும் நம்மை அவர் தூய்மைப்படுத்துவார் என்கிறது. எனவே அந்த தூய்மையான இருதயத்திற்காக ஆண்டவரிடத்திலே உருக்கமாய் ஒப்பு கொடுத்து செபிப்போம். கல்மன இருதயத்தை கரைத்திட வருவே, இதயத்தின் வெறுப்புகளை விலக்கிட வருவே. தூய ஆவியே துணையாக வருவே. இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. துணையாக வருவே. இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. எபிரேயருக்கு எழுதிய திருமடல் 37 எசேக்கியேல் புத்தகம் 37:26 இறைவார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுள் புகுத்துவேன், உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையால் ஆன இதயத்தை பொருத்துவேன் என்கிறார் நம் ஆண்டவர். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையின் வழியாக ஆண்டவர் நமக்கு தருகிற இறை செய்தி யாரை பற்றியது என்றால், எபேத் மேலக்கு என்கிற ஒரு நேர்மையாளரை பற்றியது. எபேத் மேலக்கு யார்? அவர் செய்த பணி என்ன? ஆண்டவருடைய பார்வையில் அவருக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைத்தது என்பதை அழகாக சொல்லுகிறது
இறைவாக்கினர் எரேமியா புத்தகம் 38வது அதிகாரம் 7 முதல் 13 வரை உள்ள இறைவார்த்தை பகுதி. எபேத் மேலெக்கு. பிரியமானவர்களே, அவர் ஒரு எத்தோப்பியர், ஒரு புறவினத்தார். ஆனால் ஆண்டவர் அவரை தேர்ந்து கொள்ளுகிறார். இந்த நாளில் நாம் பாவம் செய்திருந்தாலும், ஆண்டவரை விட்டு விலகி போயிருந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளையா இல்லாமல் இருந்தாலும் கூட கடவுள் இன்றைக்கு உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். நீ எனக்கு உரியவன், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்னை தேர்ந்து கொண்டிருக்கிறேன், என் உள்ளம் கையில் உன்னை பொதித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி, மகனே மகளே, ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த எபேத் மேலக்கு எப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிறார் பாருங்களேன். எப்படி அவருக்குள் ஒரு துணிவு, ஆற்றல் வந்தது. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் யாராவது அரசனுக்கு எதிராக செயல்பட்டால் உடனடியாக அவருக்கு மரண தண்டனை தான். ஆனால் இறைவாக்கினர் எரேமியாவை ஒரு பாழும் கிணற்றுக்குள் தள்ளி அங்கிருந்தவர்கள் எல்லாம் சூழ்ச்சி செய்து அவரை கொலை செய்கிறார்கள் என்று தெரிய வந்தவுடனே சென்று, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பாழும் கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று சொல்லி துணிகரமாக மிகுந்த வல்லமையோடு அரசனை நோக்கி அவர் இந்த கூக்குரல் எழுப்பி சொல்லுகிறார். அவரிடத்தில் இருந்த அந்த துணிவு, தீமையை கண்டு நாமும் கூட இப்படி துணிவு மிக்கவர்களாக சுட்டி காட்டுகிறவர்களாக இருக்கணும். அநீதியை கண்டு நாமும் கூட அந்த அநீதியை சுட்டி காட்டி திருத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஒரு இறைவாக்கினருடைய பணி, ஒரு நேர்மையாளருடைய பணி, ஒரு கிறிஸ்தவனுடைய பணி. ஒரு கிறிஸ்தவனுடைய பணி அதுதான். எங்கு அநீதி நடக்கிறதோ, எங்கு தீமை நடக்கிறதோ, எங்கு அட்டூழியங்கள் நடக்கிறதோ, அந்த இடத்தில் எல்லாம் கிறிஸ்துவின் குரலாக நாம் ஒவ்வொருவரும் ஒலிக்க வேண்டும், உண்மையின் குரலாய் ஒலிக்க வேண்டும். அதை எபேத் மேலக்கு இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் தன் நேர்மையான வாழ்க்கையின் வழியாக. பிறகு பாருங்களேன், அந்த அரசன், சரி உன்னோடு ஒரு 3 பேரை கூட்டிட்டு போ, இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பாக கிணற்றிலிருந்து அவரை மீட்டு கொண்டு வா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். இவரும் மிக மிக துணிவோடு அந்த இடத்திற்கு சென்று அந்த இரவில் பாருங்களேன் 3 பேரை அழைத்து கொண்டு பழைய ஆடைகள், கந்தல் துணிகள் இவற்றையெல்லாம் ஒரு கயிற்றில் கட்டி அதை கிணற்றில் இறக்கிறார், கிணற்றில் விடுறார். ஏன்னா கிணற்றில் யார் இருக்கிறது? அந்த பாழும் கிணற்றை அந்த சேற்றில் புதைந்து கொண்டிருப்பது யார் என்றால் இறைவாக்கினர் எரேமியா. அந்த தண்ணி இல்லாத வறண்டு போயிருக்கிற சேற்றினால் இருக்கிற அந்த கிணற்றுக்குள் அவர் மூழ்கி கொண்டிருக்கிறார், புதைந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருக்கு எவ்வளவு இரக்கம் அப்படின்னு பாருங்களேன், எவ்வளவு இரக்கம். இந்த பழைய ஆடைகளையும் கந்தல் துணிகளையும் அக்குளுக்கும் கயிற்றுக்கும் இடையே வைத்துக் கொள்ளும். ஏன்னா கயிறு இருக்குச்சு அப்படின்னா அவருடைய உடல்ல காயங்கள் ஏற்படலாம், உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம், பட்டினியா இருக்கிறார், ஏற்கனவே ஆபத்து ஏற்படலாம். அப்படின்றதுனால பழைய கந்தல்களையும் துணிகளையும் போட்டு அந்த அக்குள் பகுதியில், இந்த முன்னாடி பகுதியிலெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ, எந்த காயமும் ஏற்படாத அளவிற்கு அந்த துணிகளை உன் பாதுகாப்பதற்காக வைத்துக்கொள் என்று சொல்லி அவ்வளவு அக்கறையோடு உண்மையான இரக்கத்தோடு அவர் செயல்படுகிறார். பிறகு இறைவாக்கினர் எரேமியாவை அவர் கயிறிலிருந்து தூக்கி காப்பாற்றுகிறார். பிரியமானவர்களே, அவர் செய்த மிகப்பெரிய ஒரு உதவி என்றால், அந்த இரவில் பசியோடு இருந்த அவருக்கு வயிறார உணவு கொடுத்து அவருடைய பசியை போக்குகிறார். பாருங்களேன், எவ்வளவு நன்மைகளை அவர் செய்கிறார். அவரிடத்தில் இருந்த துணிவு நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு வேணும். இந்த ஆராதனையில் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே, எபேத் மேலக்கு இருந்த அந்த துணிவை எனக்கும் தாங்க, அந்த கரேச்சை எனக்கு கொடுங்க, அந்த வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். அவர் எப்படி உண்மைக்கு துணை நின்றாரோ நாமும் உண்மைக்கு துணை நிற்க ஆண்டவரிடத்தில் வல்லமையை வேண்டணும். 2வது,
அவரிடத்தில் இருந்த அந்த கம்பேஷன், மர்சி, இரக்கம், கனிவு, கருணை. அவர் எவ்வளவு கஷ்டப்படுறார் அப்படின்னு உணர்ந்து பசியோடு இருந்த அந்த இறைவாக்கினருக்கு உணவு கொடுத்தார். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை சொல்கிறது, நான் பசியோடு இருந்தே நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். அந்த இரக்கம் நம்மகிட்ட எனக்கு வேணும். எவ்வளவோ பேர் அல்லல் படுகிறார்கள், ஆபத்தில் இருக்கிறார்கள், தீங்குகளில் இருக்கிறார்கள், நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அனாதைகளாக கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்முடைய ஆதரவு கரத்தை நீட்டணும். அவங்க ஆபத்தில் இருக்கும்போது நம்மாலான உதவியை செய்வதற்கு முன் வரணும். எப்படி எபெத் மேலக்கு ஆபத்தில் இருக்கிற அவருக்கு உதவி செய்ய முன் வந்தாரோ, சகோதரனே சகோதரியே, இந்த ஆராதனையில் பங்குபெடுத்துக் கொண்டிருக்கிற நீயும் கூட இரக்க உள்ளத்தோடு செயல்பட வேண்டும். உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், நீ பணி செய்கிற இடத்துல, நீ போகும்போது வரும்போது உனக்குள்ளிருந்து இரக்கம் வெளிப்பட வேண்டும். பிறகு 3வது யூக்கரிஸ்ட், நற்கருணை. நாமும் உடைந்த உள்ளத்தாருக்கு, ஆபத்தில் இருப்பவர்களுக்கு, சிறைப்பட்டோருக்கு, அல்லல்படும் இதயங்களுக்கு இயேசுவினுடைய அப்பத்தை கொடுக்க வேண்டும். இயேசுவினுடைய அப்பம் என்பது அன்பின் உறவு, அவரின் இரக்கம், அவரின் மன்னிப்பு, உதவிக்கரம். நாமும் கூட அத்தகைய செயலில் ஈடுபட வேண்டும். பிரியமானவர்களே, கொரோனா காலகட்டத்தில் ஒரு வீடு கொரோனானால் பாதிக்கப்பட்டு அந்த கணவருக்கு கொரோனா தொற்று நோய், அவர் பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கிறாரு. அவருடைய வீட்டை சுற்றி தகடு அடிச்சிட்டாங்க. யாரும் வெளியிலிருந்து உள்ள வர முடியாது, போக முடியாது. ரொம்ப அச்சுறுத்தல், பயம். அப்போ அந்த உள்ளே இருந்த குடும்பத்தினுடைய தலைவி என்னை தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க, ஃபாதர், எங்களை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, உணவுப் பொருள்கள் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, யாரும் எங்கள் கூட பேசுறது கிடையாது, யாரும் எங்கள் வீட்டாண்ட வர்றதில்லை, பயமாக இருக்குது, என் கணவரும் கூட மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கிறார், என்ன செய்வதுன்னு தெரியல, எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என் வீட்டுக்காருக்கு நீங்கள் நன்மை கொடுப்பீங்களா? கொரோனாவில் வெளியில் ஒருத்தர் பார்க்க முடியல, வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த சகோதரி நம்பிக்கையோடு கேட்குறாங்க. பிரியமானவர்களே, எந்த தயக்கமும் இன்றி, அம்மா நான் வரேன், நான் நன்மை கொடுப்பதற்காக வருகிறேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு அந்த வீட்டிற்கு தேவ நற்கருணை எடுத்துக்கொண்டு போனேன். அந்த சகோதரரிடத்தில் ஜெபம் செய்து தேவ நற்கருணையை வழங்கினேன். பிரியமானவர்களே, இந்த துணிவு, இந்த இரக்கம் நம்ம எல்லோரிடத்திலும் எப்பொழுதும் வரணும். அதுதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தாங்கி வாழ்கிற ஒவ்வொரு மகனும் மகளுக்கும் உரிய ஒரு பிரதிநிதித்துவம். அது அவருடைய அங்கீகாரம். அது நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற இரக்கமும் மன்னிப்பும் அன்பும் தான். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய திருமுன்னிலையில் இருக்கிற நாம் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவரால் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் ஆபத்து இருக்கிறது அப்படின்னா, கடனில் இருக்கிறதுனா, நோயில் இருக்கிறது என்றால், கடவுளை விட்டு நாம் வெகு தொலைவில் இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு தன் கரம் கொடுத்து நம்ம ஒவ்வொருவரையும் அவர் மீட்கிறார். அவர் நம்மை கரம் பிடித்து மீட்கிறார். அஞ்சாதே மகளே, கலங்காதே மகளே, மகனே நான் உன்னோடு உடன் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தேற்றுவதை, அவர் நம்மோடு உடன் இருப்பதை உணரும் வண்ணமாக அஞ்சாதே அஞ்சாதே என்கிற அந்த பாடலை பாடி துணிவை பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும்
அன்பு உன்னோடு. எதை குறித்த அச்சம், எதை குறித்த பயம், எதை குறித்த கலக்கம்? மகனே மகளே, ஆண்டவரிடத்தில் உன் கலக்கத்தை, உன் அச்சத்தை, உன் பயத்தை ஒப்பு கொடுத்து விடு. கொஞ்சும் அசையலாம், கூகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். என்ன நிலைதானாலும் எந்த நன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல, அணைப்பதைப் போல ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார், அரவணைக்கிறார், அன்பு செய்கிறார். மகனே, எனவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம் கவலைகளை உணர்ந்தவராயிருக்கிறார், நம் அச்சத்தை களைகிறார், நம் பயத்தை போக்குகின்றார். இதோ ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை, திடத்தையும் தருகிறார். ஒப்புக் கொடுத்தவர்களாய் செபிப்போம். அன்னை குழந்தையை அணைக்க மறப்பாலோ, சின்ன துன்பமும் நெருங்க விடுவாலோ. அன்னை உன்னை மறந்தாலோ, உன்னை நானே மறவேனே. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. என் அன்பு உன்னோடு. இரண்டு கரங்களையும் உயர்த்தி நற்கருணை ஆண்டவர் முன்பாக முழுமையாய் ஒப்பு கொடுக்க போகிறோம். நாம் எந்த ஆபத்தில் இருந்தாலும், எப்படி இறைவாக்கினர் எரேமியா அவர் பாழும் கிணற்றில் விழுந்து ஆபத்தில் இருந்தாலும் கூட ஆண்டவர் அந்த அற்புதமான நேர்மையான மனிதரின் வழியாக செயலாற்றி அவரை மீட்டு கொண்டு வருகிறார். நம்மையும் கூட இன்றைக்கு எப்பேற்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் கூட மீட்கிறார் என்கிற உணர்வோடு ஒப்பு கொடுப்போம். ஆபத்தில் இருப்பவர்களை, நோயில் தவிப்பவர்களை, சிறையில் வாடுபவர்களை, கடனில் மூழ்கி தவிப்பவர்களை, மருத்துவமனையில் இருப்பவர்களை, விபத்தில் சிக்குண்டவர்களை, கர்ப்பப்பையில் இருக்கும் குழந்தை ஆபத்தில் இருக்கிற சூழ்நிலையில் அவர்களுக்காக, கிட்னியில் கல் அடைபட்டு தவிப்போருக்காக, புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு அவதி உறுவோருக்காக, ஏமாற்றப்பட்டு மனமுடைந்து போயிருப்பவர்களுக்காக, கணவன் மனைவி பிரிந்து மன உளைச்சலில் வாழ்பவர்களுக்காக, அப்பா மகன் சண்டையில் காயப்பட்டு வருந்துவோருக்காக, நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள் பிரிந்து போய் துரோகிகளாக மாறி மனவேதனையில் தவிப்பவர்களுக்காக, அண்ணன் தம்பியை மன்னிக்க முடியாமல் இருப்பவர்களுக்காக, அக்கா தங்கை உறவுகள் நீண்ட நாள் பேசாமல் இருப்பவர்களுக்காக, எதிர் வீட்டோடு எப்பொழுதும் சண்டை சச்சரவில் நிம்மதியின்றி இருப்பவர்களுக்காக, பக்கத்து வீட்டோடு பகையோடே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்காக,
குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி தவிப்போருக்காக, தவறான இன்பத்திலும் உறவிலும் ஈடுபட்டு தங்களுடைய உடல் தூய்மையை மன தூய்மையை இழந்து தவிப்பவர்களுக்காக, கணவனை இழந்து கைவிடப்பட்ட விதவைகளுக்காக, பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகளுக்காக, தேர்வினை எழுதி தோற்று போய் மனமுடைந்து போயிருப்பவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுப்போம், செபிப்போம், வேண்டுவோம். தூபம் போல ஆண்டவருடைய திருமுன்னிலையில் நம் மன்றாட்டு ஜெபம் விண்ணப்பம் எழுவதாக. இன்று ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். மகனே மகளே, இந்த நற்கருணை ஆண்டவரிடமிருந்து, இந்த பலிப்பீடத்திலிருந்து ஆண்டவருடைய உதவி உன்னை நோக்கி வருகிறது. ஆபத்தில் இருக்கிற உனக்கு இன்றைக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களை பாதுகாக்கின்றார், ஆபத்திலிருந்து உங்களை விடுவிக்கின்றார், துன்பத்திலிருந்து உங்களை மீட்கின்றார், கரம் பிடித்து உங்களை தூக்குகின்றார், நம்பிக்கை கொடுத்து உங்களை வாழ்விக்கின்றார். எனவே இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் முழுமையாய் அர்ப்பணித்து செபிப்போம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திவ்ய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்பியர் கீதம் பாடி செபிப்போமாக. வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள்.